பிஃபோர் விலாகில் ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இந்த விலாகில் பயங்கர மிகப்பெரிய ஃபால்ஸை பார்க்க போகிறோம். அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. சூப்பராக இருக்குப்பா. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சம்மர் டைமில். அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், சிக்ஸாக்கா. ஸோ அமேசிங்காக இருக்குப்பா. என்ன அழகு. இந்த சம்மரில் இவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சிக்ஸாக்கான ஒரு ரோடு. இந்த மாதிரி ஓட்ட தான் பிடிக்கும் எனக்கு. அதே ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணும். நல்ல ரூட்டில் வந்திருக்கும் பொழுது சிவமோகா அண்ட் ஜாக் ஃபால்ஸ் ரூட் வந்து பயங்கரம். இது என்னோடய ஃபேவரட் ரூட்டாக மாறிடுச்சு அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்ததுக்கப்புறம். உடங்கப்பா ஒரு லாரியை தீஞ்சு போய் கிடக்குது. ஃபுல் லாரியை தீஞ்சு போய் எரிஞ்சு போய் கிடக்குது பாரு. ஃபுல்லாக காலி. அப்படியே தீரலாம், போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ எலும்பு கூட்டி நிற்கிற? சரக்கா? ஓ, அதனால தான் இன்னும் ஃபயராக இருக்கு. மொத்தமும் எரிஞ்சிச்சு. காயலங்கடைக்கு மட்டும் தான் போட முடியும். எடுத்துக்கோ ப்ரோ. இரும்பு தானே? இல்லை அவர் தப்பிச்சிருப்பார் ப்ரோ கண்டிப்பா. அடேங்கப்பா, கண்டிப்பா டிரைவர் தப்பிச்சிருப்பாரு. நான் டோர் ஓப்பன் பண்ணி ஏறி ஓட்டுட்டா வண்டியை. நல்லா இருக்குல்ல, தம்ப்நெயில் எடுத்துக்கலாமா? சரிடா, சரி. அதை ஓப்பன் பண்ணி பாரு. அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. டோர் லாக் ஆகிருக்குது. இப்படியே இருக்கலாம் பாரு ப்ரோ, இன்ஜின்லாம் சுத்தமாக உருகியே போச்சு ப்ரோ. ப்ரோ வண்டி அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி பற்றி இருக்குது ப்ரோ. நான் இங்கே பாருங்க, இதெல்லாம் நுணுங்கி இருக்குது பாருங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. போனாலும் போயிருப்பானுங்கடா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா வந்து பிடிங்கிட்டு போயிருப்பானுங்க சரக்கு அடிக்கிறதுக்கு. என்னன்னே தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போச்சு. எங்க இருக்கு? பின்னாடி நேம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இருக்கும் கண்டிப்பா. சாம்பல் அந்த வாசம் இருக்குல்ல. பாரத் பென்ஸ் தான். அடிச்சு எரிஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீலா இல்லை. ஃபயர் ஆகி தான் கொண்டு வந்திருப்பேன். அடிச்சுலாம் இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன இடம் ப்ரோ அது? பயங்கரமா இருக்க. குரங்கா? போடுறா வெடிய. வெற்றிக்கடி கட்டு விடு விட்டு முளை விட்டு படையெடு படையப்போ. எப்படி கேக்குது? செம மிஸ்ட், செம மிஸ்ட், பயங்கரமா இருக்குது. மண்டை தான் அடிக்கும். வா சாமி. என்ன ஒரு அழகான இடம். இந்த மாதிரி தான் இயற்கை இடம். இயற்கையா இருந்தா தான் நல்லா இருக்குது. கொடி ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறோம். ஏண்டா என்ஜாய் என்ஜாய். பையன் ஆட்டம் போட்டுட்டு இருந்துக்கிறாங்க. இப்படியும் இப்போதான் ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். குட் ஜாப். டவர் இல்லையா?
சூரியனை முதல் முறையாக வெளியே பார்க்கிறேன் என்று. இவ்வளவு நேரம் சூரியனையே பார்க்கல, இப்பதான் பார்க்குறேன். நல்லா இருக்கு, வெளிச்சமும் வந்துருச்சு. ஜோக் ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம். அந்த பங்கு இப்பதான் ஒரு பங்கு பார்க்குறோம். ஜோக் ஃபால்ஸ். வெல்கம் டு வேர்ல்ட் ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸ். அங்க இருக்கு, ஆனா மேப் அங்க காமிக்குதே. ஏன்னா தலைமை வரட்டும். ஜோக் ஃபால்ஸ். என்ன ப்ரோ மேப் அங்க காமிக்குது? இவர் ஒருத்தன் பாருங்க. ஜோக் ஃபால்ஸ்குள்ள போயிட்டு இருக்கோம். மேப் தப்பா காமிக்குது. பரவாயில்லையே, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோமோ. என்னப்பா இது? வண்டியோட வந்து அந்த வியூ பார்க்கும்போது செம்மையா இருக்குது. யாரும் இல்லைல்ல, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். செம 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 செம. தண்ணி நிறைய இருக்குதா? செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, பைக் இங்க நிறுத்தி இருக்கோம். ஆக்சுவலா ப்ரோ எப்படி இருக்கு? இது வரைக்கும் நீங்க வந்து எப்பயுமே பைக் இங்க நிறுத்தது இல்லையா? விடுறது இல்ல, பைக் கேட்ல இருந்தே விடுறது இல்லையா? ஆனா பை லக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. வேற மாதிரி நம்ம நேரமா ஒருத்தன் வைப்லயே இருக்கிறான். காதலாமா? அந்த காதல பக்கம் போவாத, அடி டவுச்சர் கலந்து போய் தானே வந்திருக்கோம். முன்னாடியே 2 வாரத்துக்கு முன்னாடி தண்ணி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. இந்த ஜோக் ஃபால்ஸில் இப்போ பார்க்குற தண்ணி ரொம்ப கம்மி தான். இதை விட படு பயங்கரமாக வரும். இந்த ஜோக் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் சராவதி நதியில் அமைஞ்சிருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட சராவதி ஆவரிலேருந்து 830 அடி உயரத்திலிருந்து செல்லும் ஜோக் என்ற இடத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியின் கம்பீரமான காட்சியே பயங்கரமாக இருக்கும். இங்கே கொஞ்சமாக போகிறத பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக போய் எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு விஷயந்தான், பார்க்க வேண்டிய விஷயந்தான். அப்படி கொலை நடுங்க வைக்குது அந்த கல் மேலேருந்து. அது மட்டும் இல்லாமல் கும்கி படத்தில் சொல்லிட்டாலே அவ காதல அந்த ஒரு சாங்கு இங்கே எடுத்தாங்க பாருங்கள். அந்த கல் மேலே நான் போய் படுப்போம் பாருங்கள். அப்படியே அப்படி இருந்துச்சுங்களா சொர்க்கத்து மேலே அப்படியே அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஹைட்லேருந்து அப்படியே கீழே பார்த்தா கரணம் தப்புனா மரணம் தான். அந்த அளவுக்கு திகில் விட்டுற வகையில் இருக்குது. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கீழே பார்த்தா அடங்கப்பா இது தாண்டா அகல பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பயங்கரமாக இருக்கும். கீழே பார்க்குறப்போ அவ்வளோ பாதாளம் அப்படி உங்களுக்கு பார்க்குறப்பே அப்படி இருக்கும். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்களை நம்ம விளாக்ஸ் ஆகும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜாலியாக சந்தோஷமாக. இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ஆகஸ்ட் மாதம்லாம் தண்ணி அப்படியே எப்படி வருந்துறீங்களா, அதுக்கான ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் இங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த டைமிங்கில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், சும்மா பயங்கரமாக இருக்கும். இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபால்ஸாக மாறிடுச்சு கர்நாடகாவில். அது பிஃபோர் விளாக்ஸும் போட்டிருப்போம். அதில் ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று வந்திருக்கும், அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஓவராலாக பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து கிளம்பிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக இங்கே வந்து கிளம்பியாச்சு.